மஹிந்த ராஜபக்ச 100 கோடி ரூபாய் லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குமூலத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன. அதாவது ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ச உடனல்ல தேனும் பாலுமாக இருந்தவர். அவருக்கு தெரியாத ரகசியங்களா? இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போயிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி. எனவே இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும். அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தியுடன் இன்னும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அதாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 2010 ஆண்டுக்கும் 2012 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சீன நிறுவனம் இலங்கைக்கு அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டப்போகிறோம். அதாவது உலகம் முழுக்க ஃபேமஸான ஹோட்டல்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஷங்க்ரி லா ஹோட்டல் நிறுவனம். ஒரு சீன கம்பெனி. எல்லா இடம் அவர்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போ இலங்கைக்கு அவர்கள் இலங்கையில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக பார்த்து பொறுத்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார்கள். அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறாக்களை பிடிச்சி கிடிச்சு கேட்டது, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வேணும், நல்ல பொறுத்த இடமா தாங்கன்னு சொல்லி. அதுவும் எங்களுக்கு கோல் ஃபேஸில் இடம் வேணும். ஏன்னு சொன்னால் அதை விட முக்கியமான இடத்த இலங்கையில் பார்க்கவே முடியாது. கடலை பார்த்தபடியும் இருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதுபோக அங்கே இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. கொழும்புக்கு வர எல்லாருமே கோல் ஃபேஸுக்கு கட்டாயம் பெறுவினம் என்று சொல்லி தெரியும். எனவே கோல் ஃபேஸில் இடம் வேணும் என்று கேட்டோடனே, கோல் ஃபேஸில் எங்களுக்கு இடம் ஏற்கனவே அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய முக்கியமான விஷயங்கள் கட்டடங்கள் எல்லாம் இருக்குது, அங்கே இடமே இல்லை. இருந்தாலும் கோல் ஃபேஸில் தான் இடம் வேணும் என்று சொல்லி இந்த கம்பெனி வர அடம் பிடிக்குது. என்ன செய்யலாமட்டி போட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்கணும். அதாவது ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் நோமலாக விற்கல, அது கிடச்சி வரைக்கும் மெயின் சொன்னால் அது இராணுவ தலைமையகம். அது இனி இல்லைன்ற ஒரு பாதுகாப்பான முக்கியமான இடம். ஆனால் அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு தாரோம், பிரச்சனையில் தாரோம், இந்தியாவில் கொஞ்சத்தை பார்த்து வெட்டி விடுங்கோ, ஒரு 100 கோடியே வெட்டி விடுங்கோன்னு சொல்லி கேட்டிருக்கணும் போல இருக்கு. எனவே அந்த இடத்தை கொடுக்கறதுக்காக, அதாவது இராணுவ தலைமையகத்தை ஒரு தனியார் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனிக்கு விற்கிறதுக்காக அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார். இதுதான் கேஸ். இது இவ்வளவு காலமும் அரசல் புரசலாக இருந்தது. இந்த மாதிரி நீண்ட காலமாக அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன போய் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா அடுத்ததாக என்ன நடக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வாக்குமூலங்கள் கொடுத்தவர்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் காலமே மர்மமான முறையில் மிச்சம் உங்களுக்கே தெரியும். எனவே சஜின் வாஸ் குணவர்த்தன தான் பட்டியலில் அடுத்திருப்பவரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக அதை நாங்கள் சொல்லவே கூடாது. இருந்தாலும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கல அப்படித்தானே நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்குது. எனவே ராஜபக்சவுக்கு எதிராக போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்போ 3 மணி நேரம் நல்ல வடிவாக வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியால் வந்திருக்கிறார். இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாத்தையும் சொன்னார், என்னென்ன வாக்குமூலங்கள் கொடுத்தார் என்று சொல்லி முழுமையான விவரங்கள் தெரிய வரையில். இருந்தாலும் இந்த செய்தி மட்டும் வெளியில் வந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் மிக விரைவில் நடக்கும் என்று சொல்லி, ஆனால் நாங்கள் எடுத்தோடனே உடனே மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு விசாரிக்க போயினோம், கைது செய்ய போயினோம்னு சொல்லி அப்படியும் நாங்கள் நம்ப முடியாது, அப்படியும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்று சொன்னால் கடந்த காலங்களில் நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டாலும் அவர் அசையாமல் அப்படியே தான் இருக்கார். அவர் யாரும் கைது செய்யவும் இல்லை, யாரும் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. எனவே இதுவும் எந்த அளவுக்கு போகும் என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுது. இந்த ஷங்க்ரிலா ஹோட்டல் நிறுவனம் எப்படி அந்த காசை கொடுத்ததுன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவுக்கு, அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் என்று சொல்லப்படுற ஒரு ஆளு கூட அவருக்கூடாக 2 நிறுவனங்கள் ஊடாக கொடுக்கப்பட்டதாம். 2 கம்பெனிகளுக்கூடாக சும்மா அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி இல்லை வேறு தேவைகளை கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துக்கணுமா தெரியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்கணுமான்னு சொல்லி இவர் வாக்குமூலம் கொடுத்துக்காராம். அதுக்கு பிறகு இந்த ஷங்க்ரிலா ஹோட்டல் அமைக்கப்பட்டு 30 மாடி கட்டடம் 500 ஆடம்பரமான அறைகளோட கட்டப்பட்டது. பிறகு 2019 ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் அது பாதிக்கப்பட்டது. இந்த ஷங்க்ரிலா ஹோட்டல் 2017 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி போகும்? மஹிந்த ராஜபக்சவிடம் விசாரணைகள் நடத்தப்படுமா, என்ன ஏது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு முதல் சஜின் வாஸ் குணவர்த்தன அவர் பத்திரமாக இருப்பாரா என்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. ஓம் தானே. இலங்கையில் இருக்கிற 5 ஜனாதிபதி மாளிகைகள் இப்போ சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட உள்ளன. அந்த 5 ஜனாதிபதி மாளிகைகளையும்
தனியார்களுக்கு வழங்குறதுக்கு, சுற்றுலாத்துறை சார்ந்த அது சம்பந்தமான முதலீடுகளை செய்யக்கூடிய தனியார்களுக்கு வழங்குறதுக்கு இன்றைக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறது. அமைச்சரவை அதுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து தேவையே இல்லாமல், அவசியமே இல்லாமல் அங்கங்கே நிறைய ஜனாதிபதி மாளிகைகள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன நாடு, இத்தினோண்டு சின்ன நாட்டுக்கு இவ்வளவு ஜனாதிபதி மாளிகைகள் தேவையா? கொழும்பில் ஒரு மாளிகை இருந்தால் காணுந்தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா இடமும் வந்து பெரிய ஆடம்பரமாக ஜனாதிபதி மாளிகைகள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்குது கடந்த காலங்களில். இங்கே பொதுமக்களுக்கு தேவையான கட்டுமானங்கள், பாலங்கள், வீதிகள் என்று சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் கட்ட வேண்டியிருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. மிக முக்கியமாக இந்த ரயில்வே பாதையில் வந்து பாதுகாப்பு கடவை இல்லாமல், அதுக்கு கொஞ்சம் காசு ஒதுக்க முடியாமல் அதில் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடந்து எவ்வளோ பேர் வந்து செத்திருக்கணும் பாதுகாப்பு கடவை இல்லாத காரணத்தால். அதுக்காவது காசை ஒதுக்கி அதையெல்லாம் ஒழுங்காக போடலாம் தானே. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வந்து 1000 வேலைகள் இருக்கும்போது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தார்கள். தங்கட கொழுப்புக்காக, தாங்கள் வந்து போராடமெல்லாம் உல்லாசமாக இருக்கணும் என்றதுக்காக அங்கங்கே ஜனாதிபதி மாளிகைகள் வந்து கட்டினது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து போன வருஷம் ஆரம்பத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ள வந்து ஒரு வசனம் சொன்னவர், இந்த கமலஹாசனுடைய தசாவதாரம் படம் மாதிரி 10 அவதாரம் மாதிரி இலங்கையில் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து 10 மாளிகைகள் வந்து எல்லா இடம் கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி சிரிச்சு கொண்டே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் உரையாற்றியிருந்தவர் யாழ்ப்பாணத்தில். அந்த மாதிரி தசாவதாரம் மாதிரி 10 மாளிகைகள் வந்து 10க்கு மேற்பட்ட மாளிகைகள் வந்து எல்லா இடம் கட்டி வச்சிருந்தது தானே. இப்போ வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லிட்டார், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாளிகை போதும், கொழும்பில் இருக்கிற அந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, நான் உங்கள் வர போகிறதும் இல்லை, உங்கள் வந்து தங்க போகிறதும் இல்லை என்று சொல்லிட்டார். அப்போ அதெல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்து என்ன செய்ய போயினோம், தனியார்களுக்கு கொடுக்க போயினோம். அப்போ அதில் கொஞ்சம் காசு வருந்தானே, வருமானம் இருந்தானே. அதில் வந்து எந்தெந்த இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து பெந்தோட்டை, மற்றது வந்து கதிர்காமம், மகியங்கனை, எம்பிலிப்பிட்டிய, மற்றது வந்து அனுராதபுரம். இந்த 5 ஜனாதிபதி மாளிகைகளையும் வந்து இப்போ தனியாருக்கு விடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அதாவது பதுளை மேல் நீதிமன்றத்தால் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமிந்த விஜயஸ்ரீ, பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ. என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், போலீஸ்காரரை வந்து மிரட்டியிருக்கார். போலீஸ்காரருக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்துக்கார். நான் யாருன்னு தெரியுமா, போட்டு தள்ளி விட்டுருவேன் என்று சொன்னார். இன்னும் தெரியலை. அதாவது 2019ஆம் ஆண்டு நடந்த பழைய சம்பவம். இவர் வந்து வாகனத்தில் போகக்குள்ள போலீஸ்காரர் இங்கே மறைச்சிக்கணும் போல நடக்கு. அப்போ மறைக்க நிற்காமல், நான் ஒரு எம்பி, என்ன போய் மறைக்கலாமான்னு சொல்லி இதை காய்ச்சி பரப்புறக்கு கதைச்சு கொலை மிரட்டல் விட்டார். இதுதான் கேஸ். அப்போ அந்த கேஸ் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 வருஷம் கழித்து அவருக்கு வினையாக வந்து முடிஞ்சிருக்குது. வழக்கு விசாரணைகள் நடந்து இன்றைக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கிற காலத்திலேயே வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக சஜித் பிரேமதாசா, கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதை நாங்கள் இப்படியே விட மாட்டோம், நாங்கள் அப்பீல் கோர்ட்டுக்கு போவோம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போவோம், நாங்கள் வந்து நீதி வந்து வெல்லும் என்று சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கனவேர் வந்து இப்போ கொஞ்ச காலமாக வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படியான ஆக்களை வந்து கட்சியில் சேர்த்து வச்சிருந்தா பின்ன கைது செய்யப்படுவீனம் தானே, வேறு வழியே இல்லை. எனவே இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கு தான் தீர்மானிக்கப்படும் அவருடைய வழக்கை வந்து எப்போ விசாரிக்கிறேன்னு சொல்லி, அதன் அடிப்படையில் வந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து ஒரு நியாயம் இல்லை, ஒரு நேர்மை இல்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அதை நம்புவினமா இல்லை தானே. எனவே நீதிபதிகள் பார்த்துச்சுன்னா சும்மா எனது எடுத்து விசாரித்து கொண்டு இல்லாமல் இங்கே இருக்கிற வழக்குகளே 1000 வழக்குகள் கண்டி போட்டு நைசாக வந்து ஒத்தி வச்சிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு இந்த வழக்கை வந்து விசாரிக்கிற நீதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதியரசர்களாகிய ரோகந்த அபேசூரிய மற்றது பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர். இப்போ ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது.
இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கனவேர் பிணையில வந்திருக்கணும். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள், ஜெயிலுக்குள்ளே இருந்தவர்கள் என்று சொல்லி கனவேர் வந்து பிணையில வந்திருக்கணும். அதில் முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்ச இருக்காரு தானே, அவருடைய சகோதரர் சரத் வீரவன்ச, அவருக்கு வந்து இன்றைக்கு பிணை கிடைத்திருக்கிறது. வெளியால் வந்திருக்கார். கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து அவரை பிணையில் செல்ல அனுமதித்திருக்கிறது. அப்போ வெளியாக வரைக்குள்ள ஒரே அழுது புலம்பி கொண்டு வந்தவர் என்னென்னு சொன்னால், பார்த்தீங்களா நாங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வந்து எவ்வளோ உதவி செய்தோம், அவர் ஜனாதிபதியாக வாரத்துக்கு நாங்கள் எவ்வளோ உதவி செய்தோம், இப்போ அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறோம் பாருங்கோன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு போனார். அப்போ நான் நினைக்கிறேன் அவர் ஜனாதிபதியாக வாரத்துக்கு உதவி செய்தது, ஜனாதிபதியாக வந்த பிறகு தனக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்கும், பழைய வழக்கில் தூக்கி எங்கேயாவது ஓரமாக போடுவார் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பிலான உதவி செய்திருப்பார் போலடக்கு. அது இப்போ நடக்கலன்றோன்னு புலம்பிக் கொண்டு போகிறார் விமல் வீரவன்ச அவனுடைய சகோதரர் சரத் வீரவன்ச. அதே மாதிரி இன்னும் 3 பேருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. அந்த 3 பேருமே வந்து முக்கியமானாக்கள். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டவர் தானே, சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, அவரும் மற்றது எஸ்ஜேபி கட்சியினுடைய ஹொரணை அமைப்பாளர் சரித் அபேசிங்க அவரும் மற்ற இன்னும் ஒருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது துபாய்க்கு போயிட்டு 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி, அதாவது ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கும் வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலா 50 லட்சம் 2 பிணை, ஒவ்வொருத்தருக்கும் 2 பிணை, அப்போ மொத்தம் 6 பிணைகள். அதில் வந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுங்க, அப்போ திரும்பவும் துபாய்க்கு போயிட்டு திரும்பவும் காசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குத்தானே, அதனால் வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.